வணக்கம். வள்ளலாரை வணங்குவோம்ன்றத தொடர்ச்சி. வள்ளல் பெருமானை தெய்வம் என்று இறைவனே வளர்க்கிறானாம். சிந்தாகுலம் தவிர்த்து சிற்றம்பல பெருமான் வந்தான் ஏனைத்தான் வழிந்து அழைத்தே ஐந்தொழிலும் நீயே செய் என்று எனக்கே நேர்ந்தளித்தான். இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் அப்படின்னு கூட அகவலில் சொல்லுவாங்க. இந்த படைத்தல், காத்தல், தொரிசினை குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல். அப்போ ஐந்தொழிலே சேர்ந்து இறைவன் தானே செய்வான். அந்த 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 தொழிலே பெருமானாருக்கு இறைவன் கொடுக்குறான். அதே மாதிரி எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு அருள் புரிந்தே எல்லாருக்கும் துணையாகி ஈர்க்க வைத்தாய் எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்றார். அப்போ அவர் நம்மளுக்கெல்லாம் துணையாக இருக்கிறதுக்கு தான் பெருமானாரை வளர்க்குறாரு. அப்போ நம்ம அவர் பெருமானாரை வணங்கணுமா இல்லையா? பெருமானார்கிட்ட அவர்கிட்ட இறைவன் அவர்கிட்ட கலந்ததுனால அவர்கிட்ட இல்லாமன்றது எதுவுமே இல்லை. அதை கூட ஒரு பாடலில் பெருமாள் சொல்வார். நல்லா நன்னாட்டர்கள் எல்லாரும் அறிய நன்னி என்னை மனம் புரிந்தார் புண்ணியனார், அதனால் இல்லாமல் எனக்கு இல்லை எல்லாருக்கும் தருவேன் என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேன் அம்மா செல்லாத அண்டம் மட்டும் அப்புறத்துக்கு அப்பால்னு சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட இல்லைன்றது எதுவுமே கிடையாதான். அவருடைய செல்வம் எல்லாத்துக்கும் அண்டத்துக்கு அப்பாலும் போகுமா. இறைவனே இவரை மனம் புரிஞ்சதுனால அவர் இறைவனே இவர்கிட்ட கலந்ததுனால பெருமானாரோட இதில் கற்பூர மனம் வீசுது. இறைவன் கலந்து விட்டதுக்குரிய சான்று. கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கருணாவர் திருமேனிகளை கலந்த மனம் அதுதான் எப்பூத மனம் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட அவரில் பாடுவாங்க பெருமானன். அதே மாதிரி அவர் அடைகின்ற சேவடி காலைன் அந்த மாதிரி நோவாத நோன்பு இணைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவாவரம் இணைப்போல் சார்ந்தவரும் தேவான் என் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உள்ளார் நீ சற்றே யாருன்னு சொல்லியிருப்பார். அப்போ அவர் மாதிரி சாவாவரம் பெற்றவங்க யாருமே இன்ன வரைக்கும் கிடையாது. அதுதான் பெருமானார் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உன்னை அல்லாது இல்லை எனும் அருட்பெரும் ஜோதி எல்லா வெள்ள சித்துமே அவர் கொடுத்துருக்காரு. அது மாதிரி அந்த தவத்தில் அந்த அம்மையை கண்டு அந்த அமுதம்லாம் சாப்பிட்டாரு. அமுதம் அது அம்மையை கண்டேன் அவனருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி அவளருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி அம்மா அமுதம் உண்டேனடின்னு சொல்லுவார். ஒக்க அமுதம் உண்டே நீ சற்றும் விக்கல் வராது கண்டாய். அப்போ அமுதம் தவத்தில் அமுதம் சாப்பிட்டாவே மரணம் வராதான், விக்கல் வராதுன்னா சாவு வராது. அது மரணத்தை வென்றுட்டார் பெருமானார். அதனால் அழியாத நிலைக்கு தான் அவருடைய தேகம் மாறிடுச்சு. வாழி என் தோழி என் வார்த்தைகள் என்றும் மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா வரம் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு பாடியிருப்பார். அப்புறம் இறைவனோட ஆட்சியே அவனுடைய செங்கோலை பெருமானாற்றை கொடுத்துட்டானா. தங்கோல் அளவது தந்து அருட்சோதி செங்கோல் செலுத்தின செப்பிய தந்தையே தன்பொருள் அனைத்தையும் தன்னரசாட்சியில் என் பொருள் ஆக்கிய எந்தனி தந்தையே தன் வரவு அனைத்தையும் தன்னரசாட்சியில் என் வடிவாக்கிய எந்தனி தந்தையே தன் சித்த அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கி எந்தனி தந்தையே தன் ஊரு என் ஊரு தன் உரை என் உரை என்னை ஏற்றி எந்தனி. அவரோட உருவு தான் இறைவனோட உருவு தான் பெருமான உருவு. அப்புறம் பெருமானோட வார்த்தை இறைவனோட வார்த்தை தான் பெருமானோட வார்த்தை. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நான் இருந்தன வார்த்தை அப்படின்னு சொல்லுவார் பெருமானார். பிறவி சட்டமும் எதுன்னு ஒரு பாட்டு கூட படிப்பார். கட்டமும் கலன்றேன் கவலை விட்டு ஒழித்தேன் கலக்கமும் தீர்ந்தேன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்சபையுடையான் செல்வ மெய்ப்பிள்ளை என்ற பேர் பட்டமும் தரித்தேன். அப்போ இறைவனோட செல்வ மெய்ப்பிள்ளை. இதில் கூட சில தத்துவ பற்றி இதிலெல்லாம் கூட ஞானசபை தலைவனுக்கு நான் செல்ல பிள்ளைன்னு கூட பாடியிருப்பார். அப்போ இறைவனை பிள்ளையா இறைவனோட பிள்ளையாக பெருமானாரை இறைவன் வளர்க்குறான். அப்போ இந்த நிலையை அடைந்தவங்க சாதாரண மனுஷனா இது வரைக்கும் பிறந்த அத்தனை பேருமே மரணத்தை தான் தழுவியிருக்காங்க. ராமலிங்க பெருமானார் மட்டும்தான் மரணத்தை வென்றவர். அவருடைய தேகம் மட்டும்தான் மண்ணுக்கும் நெருப்புக்கும் இரையாகாமல் நெருப்பில் தகனம் வைக்காமல் மண்ணில் சமாதி வைக்காமல் நம்ம இன்றும் நம்மளுடைய தோன்றும் துணையாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவரை வணங்காமல் நம்ம யாரை வணங்குறது? சிந்தியுங்கள் மக்களே. அதனால் அவர் பெற்ற பேரை நம்மளை கூப்பிட்றாரு. அவருக்கு என்ன வந்திருக்கு? சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம எல்லாரும் பெறணும், மரணமில்லா பெருவாழ்வு பெறணும் அப்படின்னு கூப்பிட்றாரு பெருமானார். அதனால் நம்ம பெருமானாரை பிடிச்சிக்கிட்டு நம்ம பெருமானாரை வணங்கி நாளெல்லாம் போற்றி அவர் மூலயமா நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம அடையணும். வள்ளலார் தான் நம்ம இறைவன் வேறு வள்ளலார் வேறு கிடையாது. அதனால் வள்ளலாரை வழங்கினாவே இறைவனை வணங்குறதுக்கு நம்ம சமானம். வேறு யாருமே பெருமானார் தவிர வேறு அவருக்கு அப்புறம்தான் எல்லாருமே. அதனால் வானகத்தார் போற்றிடவே ஏற்றாத உயர்நிலை மேல் ஏற்றி எல்லாம் வல்ல இறைமையும் தந்தருளிய என் இறைவனே எனக்கு தோற்றாத தோற்றுவித்த துறையே என் உலத்தே சுத்த நடம்புரிகின்ற சித்த சிகாமணியே. அப்போ வள்ளலாருக்கு இறைமையை அளித்து இறைவன் ஆக்கியது யார்? இறைவன் அல்லவா. அவருடைய செயலை மறுக்கலாமா?
உண்மையை உண்மையை வந்து உரைக்கணுமா இல்லையா? அப்போ வந்து வள்ளலார் வேற இல்லை, இறைவன் வேற கிடையாது. வள்ளலார் வந்து இறைவனாக ஆக்கப்பட்டவர். வள்ளலார் வந்து இறைவன் ஆக்கப்பட்டவர். அதனால் நம்ம பெருமானாரை பிடிச்சிக்கிருவோம். இறுக பிடித்து கொண்டேன் உன் பதத்தினை இனி நான் விடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமானார் பதத்தை இறுக பிடிச்சிக்கிருவோம். நன்றி நண்பர்களே. ராமலிங்க அபயம். அற்புதம் ஜோதி தனிப்பெரும் கருணை.